எப்பொருள் யாராவது கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. ஒரு 10 நிமிஷம் வெயில்ல போய் பாத்தீங்களா? வெயில்ல கலைநிலா. இல்ல ஐயா. சரி சரி. வலி குறைஞ்சிருக்கா இப்போ? குறைஞ்சிருக்கு ஐயா, இப்ப குறைஞ்சிருக்கு. ம். காலையிலதான் ஐயா கொஞ்சம் சிரமமா இருக்கு, அப்புறம் அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிடுது. நல்லா 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 நிமிர்ந்து நிக்க முடியுதா ஓரளவுக்கு? கொஞ்சம் நிமிர்ந்து பாக்குறேன் ஐயா, கொஞ்சம் இடுப்பு கொஞ்சம் பரவாயில்ல, வலி இருக்கு. ம். கொஞ்சம் அப்படியே நின்னு பாக்குறது, ஆ சோத்து ஓரமா நின்னு. ஆமா, 5 செகண்ட் 10 செகண்ட் நின்னா போதும். சரிங்க. அவ்வளவுதான். நம்ம சோதனை பண்ணி பார்க்கற பழையபடி ஓய்வு எடுத்துக்கணும். பழையபடி ஓய்வு எடுத்துக்கணும். ஓய்வு எடுத்தேன். ஆமா. எப்பப்ப உங்களுக்கு எப்பப்ப நீங்க நினைக்கிறீங்க அப்பப்ப சமணங்கால் போட்டு பழகுங்க. மெத்த மேல உட்காந்து சரிங்க. சமணங்கால் போட வருதான்னு பாருங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு வருதான்னு பாருங்க. சும்மா எடுத்து மேல வச்சாவே போதுமானது. என்னது? அப்படிதாங்க ஐயா, 2 கால் நல்லா நீட்ட முடியாது. இப்ப கொஞ்சம் பதியுது, பெட்ல வந்து பதியாது, அந்த முட்டி தூக்கின மாதிரி இருக்கும். இப்போ 2 வேற கால்களும் ஒன்னா சமமா வருது, முட்டி மட்டும் தூக்கின மாதிரி இருக்கு. முன்ன சமமா வைக்க முடியாது என்னால. சீக்கிரம் நல்லாயிரும். 6 மாசத்துக்குள்ள நல்லாயிரும். மாவே கொஞ்சம் பிசைஞ்சேன் ஐயா நேத்து முந்தின நாள் கொஞ்சம் கோதுமை மாவை கையில பிசைஞ்சேன். மாவு முன்ன பிசைய முடியாது என்னால, கொஞ்சம் பிசைஞ்சு கொடுத்தேன் முந்தின நாள். அருமை அருமை அருமை. அப்ப கையெல்லாம் வருது. கையெல்லாம் அப்ப ஆமா ஆமா, கை அசைஞ்சாவே எல்லாம் கை வந்து நேரடி மூளையோட தொடர்புடையது. கை வந்து மூளையோட தொடர்புடையது. மூளையும் அது கீழே இருக்கிற முதுகு தண்டு. இதுதான் முதல். ரத்தம் சுத்தமாக இருந்தால், அது அசுத்த ரத்தத்தை அசுத்த ரத்தம், அதாவது இந்த கரிமத்தாதுக்கள் மூலமாக. கரிமத்தாது தான். நீங்க கீரை காய் வந்து கரிமத்தாது கிடையாது. கீரையும் காயும் கனியும் கருமத்தாது கிடையாது. நாம அதையுமே நம்ம சுத்தம் பண்றோம். இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஒரு பொரியல் சாப்பிட்றோம், வேக வச்ச காய்கறி சாப்பிட்றோம். அதுல இருந்து 6 மணி நேரம் சாப்பிடும் பொழுது அதுல இருக்கிற சைடு எஃபெக்ட்ல வெடி வர ரத்தம் அதுல இந்த கீரையில் இருக்கிற காயில் இருக்கிற காய்கறி குடலை தான் சுத்தம் பண்ணும். கீரையில் இருக்கிற காயில் இருக்கிற சத்துல ரத்தத்துல கலக்கும் இல்லையா? அந்த 5 மணி நேரம் நீர் பயிற்சி பண்ணும் பொழுது கீரையில் இருக்கிற ரசத்தையும் தண்ணீர் வந்து கூட்டிட்டு பழைய விஷத்தையும் கூட்டிட்டு இப்ப சாப்பிட்டீங்க பாருங்க, அந்த விஷத்தையும் கூட்டிட்டு வெளியே போயிடும். கீரையில் இருக்கிற விஷத்தையும் கூட்டிட்டு போயிடணும். ஏற்கனவே சாப்பிட்டீங்கன்னா அந்த இதையும் கூட்டிட்டு போ. அப்ப 2 வேலை ரத்தத்துல 2 வேலை கிடக்கு. சாப்பிடறப்ப அது விஷம் இருக்குமா இல்லையா? ஏன்னா நாம வந்து இந்த சடி குறைந்த உணவை வைத்துக் கொண்டுதான் நாம இதை செய்ய முடியும். நான் முயற்சி பண்ணி பார்த்தையா, பிசைய முடியுது, அதனால பிசைஞ்சேன். விரைவில் ஒருத்தர் சேர உங்க மாதிரி ஒருத்தர் சேர போறாங்க. நீங்க 2 நாளா பாத்துக்கிட்டு இருக்காங்க, புத்தகம் வாங்கி படிச்சு. அவங்க வந்து அவங்க நடக்கிறாங்க, போறாங்க, வர்றாங்க, நேரம் நிக்கிறாங்க. ஆனால் இந்த கைய இதுக்கு மேல தூக்க முடியாது. கை மட்டும் உங்களுக்கு. அதேதான் அவங்களுக்கு. உங்களுக்கு எல்லாமே புடிச்சுக்கிச்சு அவங்களுக்கு. அதுவே அது அவங்க இவங்க பாருங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு சமையல் கட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. கஷ்டப்படுறவங்க என்ன வெங்காயத்துக்கு சமையல் கட்டு போகணும்? உடம்பு முடியாதவங்க எதுக்குங்க சமையல் ஆஸ்பத்திரிக்கு போறீங்க? அங்க சமையல் கட்டு போய் சமையல் பண்ணிட்டு இருப்பீங்க ஆஸ்பத்திரியில போய். இல்லையா? அப்புறம் அதே மாதிரிதான் உங்க வீட்லயே நடந்துக்கணும். எப்படி அவங்களால சமைக்க முடியாது ஐயா? கையே தூக்க முடியன்றப்ப எப்படி சமைக்க முடியும்? அவங்ககிட்ட வேலை வாங்கி திங்கிறாங்க. ஆம்பளைகளுக்கு அறிவு உனக்கு இல்ல? அறிவு இருக்கா இல்லையா ஆம்பளைகளுக்கு? அறிவே இல்லாத ஜென்மங்களாது. பொண்டாட்டி கஷ்டப்படுகிற பொழுது இவன் கடையிலே வாங்கிட்டு வந்து கொடுக்கணும், அல்லது இவன் சமைச்சு கொடுக்கணும். அதையாவது பண்ணணுமே இல்லையா? உலகமே ஆம்பளை தாங்க சமையல் பண்றான். உலகத்துல கடையில சமையல் பண்றதாரு, ஹோட்டல்ல சமையல் பண்றதாரு, 5 ஸ்டார் உள்ள சமையல் பண்றது, உலகமே ஆம்பளை நம்பிக்கையா இருக்குது. உலகமே ஆம்பளைதான் சமையல் பண்ணிட்டு இருக்கு. அதுவே நலபாகம். அந்த காலத்துல புராணத்துல நலபாக சமைப்பா, நலன் தான் சமைப்பானாமா. நலன் தான் நலன். அப்ப இதுல என்ன யாரு இங்க தப்பு பண்ணாங்கன்னா நீங்க மாட்டிக்கிட்டீங்க. அப்ப உங்க மேல யாருக்காவது ஈவரக்கு இருக்கான்னு பாருங்க. அம்மா கை இடுப்பு வலிக்குது, கை கால் நோவு இருக்கு, இவங்கிட்ட போய் நாமளே சமைச்சு தங்குற. என்ன அந்த பிள்ளைகளுக்கு வேண்டாம்? உணர்ச்சி வேண்டாம்? பகுத்தறிவு வேண்டாம்? இல்ல வயிற்றுக்கு என்னதான் சாப்பிடுறாங்கன்னு கேள்வி வேண்டாம்? அறிவு வேண்டாம்? அப்ப என்ன பண்ண, ஒரு சமையல்காரி வச்சுக்கோ. இல்லது வா, ஒரு சமையல்காரி வச்சுக்கோ. இல்ல ஒரு ஆம்பளை சமையல்காரனை போடு. ஒரு சம்பளம் கூட அவனுக்கு.
உனக்கு சோறாக்கி போறதுக்கு ஒரு ஆள் வேணும், அப்படிதானே? ஒரு ஆள் தானே வேணும் உனக்கு. அப்ப ஒரு ஆளை வச்சுக்கோ. என்னது? ஆமாய்யா. அதைத்தானுங்க பண்ணணும். ஆமா. பணக்கார வீட்டுல என்ன பண்றாங்க? எந்த ஆம்பளை சமைச்சு எந்த பொம்பளை பணக்கார வீட்டுல ஆம்பளை பொம்பளை சமைச்சிட்டு இருக்கிறாங்களா? ஆளை வச்சு இல்லையா பார்க்க ஆ, வைக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு ஆளை வச்சுக்கிறான். அவன் வந்து சமைச்சு வச்சுட்டு போயிடும். இவன் போய் இந்த மோடு முடியும் தின்னு அவன் என்ன சமைச்சா இவனுக்கு தெரியாது. அவ பாரு, அவன் சமைக்கிறது இவன் திங்கிற கருமம். அவன் யாரோ ஒரு வேலைக்காரி, ஏதோ அவளுக்கு தெரிஞ்சு சமைச்சு வச்சிருப்பான். இவன் போய் திருட்டு இருக்கிறான். அறிவு வேண்டாம். அது இந்த உணத்தையும் கிடையாது. தானா சமைக்கிற உணத்தையும் கிடையாது. எவ்வளோ சமைச்சிட்டு இவன் திருட்டு இருக்கிறான். வெக்கமான சூடு சரணா எவனுக்கும் கிடையாது. என்னது? ஆமாய்யா. அவன் ருசி பாத்திரத்தை சமைச்சு வைக்க போறான். அது நல்லா தின்னு பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வச்சு அவன் எச்சையத்தை நீ திங்கணும். அவன் எச்சையத்தை ம். அவன் ருசி பார்க்காம தான் குழம்பு வைக்க போறாளா? ருசி நான் பார்த்து சொல்றதுல தான் ஐயா வைப்பாங்க. ஆமா. அப்ப சரியா போச்சு. அப்ப உனக்கு முன்ன அவன் திருட்டு போயிரு. அவங்க வட்டல போட்டு தின்னு போட்டு அப்பவே நீ உனக்கு செஞ்சு வச்ச சுவையா உணவெல்லாம் அவன் தின்னுட்டு கொஞ்சம் எடுத்துட்டு பேக் பண்ணிட்டு போயிருவா. உனக்கு அவ தின்ன மிச்சம் தான் உனக்கு. அவ தின்ன மிச்சம் தான். ஆமாய்யா. வீட்டுக்காரர்களுக்கு. அவர் கேட்ட நீங்க பெரிய பெரிய ஜமீன்தார் பரம்பரை, நீங்க ராயல் ஃபேமிலி. அவ தின்னுட்டு எச்சதாம்பா. நல்லா யோசிச்சு பார்த்தா எதுக்கு நான் சொல்றேன்னா, இதெல்லாம் ஒரு மண்டை போ இது மனதுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி. இது நாம தான் என்ன பண்ணணும் பாரு. எனக்கு நான் என்ன ஏற்கனவே இப்ப நம்ம நோக்கம் வந்து சமைச்சு போறது நோக்கம் கிடையாது. நாம தான் இயற்கை ஆற்றல வாழ்றோம்ல. ஆமையா இயற்கை ஆற்றல் இப்ப உங்களுக்கு எப்படி பாருங்க. அவங்களுக்கு பாருங்க, மாவு பிணைஞ்சிருக்கிறாங்க, எந்திரிச்சு நிக்கிறாங்க. மாவு பிணைஞ்சிருக்காங்க பாருங்களேன். ஆமையா பரவாயில்லையா. பாருங்களேன், மாவு ரொம்ப பிணைஞ்சிருக்கிறாங்க, கனிஞ்ச. மாவு பிணைஞ்சிருக்கிறாங்க, எலுமிச்சைக்காய் புளிகிறாங்க. ஒழுங்கா தூக்கம் வருது. இப்ப காலைல படுக்கையில படுத்தோம்னா முட்டி வந்து டா மாதிரி இருக்கும். இப்ப முட்டி வந்து நேர்கோடு மாதிரி அப்படியே மாறுது. படுக்கையில லேசா படுக்கையில வந்து சமனா உட்காருது. படுக்கையில படுத்த கால் நேரம் நிக்கணுமே இல்லையா? இது பார்த்தா இமயமடையாட்டு தூக்கிட்டு இருக்கு. என்னது? முக்கோணம் மாதிரி தூக்கிட்டு இருக்கு. எப்படி இவங்க நம்ம காலை குறிக்கி குளிருக்குன்னா காலை குறிக்கி படிப்பாங்க. அப்படின்னு இருப்பாங்க சித்த நேரம். இது எப்பயுமே அப்படி இமயமடையாட்டி மேட முக்கோணம் மாதிரி தூக்கிட்டே இருந்தா டேராவை குச்சி வச்சு தூக்குற மாதிரி எல்லாம் நல்லா பாக்குற. இதெல்லாம் எத்தனையோ கேச நான் பாத்திருக்கேன். எத்தனையோ கேச சுத்தம் பண்ண தெரியாம பாருங்க. இந்த சுத்தம் பண்ற கலை எப்ப கண்டுபிடிச்சாங்க? திருவள்ளுவருக்கு முன்னாடியே திருமூலர் சொன்னாரு, தூய்மை அருளும் சுருக்கம் பொறைசேமை. தூய்மை செய்வதன் மூலமாகவே உன்னுடைய அருள் என்கிற ஊன் சுருங்க வேண்டும் எழுதுறாரு. தூய்மை 557வது பாடல் நினைக்கிறார். தூய்மை அருளூன் சுருக்கம் பொறை செய்வை வாய்மை வளர்த்தலை மச்சிவை காமம் கனவு கொலை என காண்பவை நேமி ஈரைந்து நியமத்தானமே அப்படின்னு 5ஆம் பாடத்துல சொல்றாரு. எத்தனாம் பாடத்துல? 5ஆம் பாடத்துல. எத்தனாம் பக்கம்? 4வது 66 67 பாருங்க. 4ஆம் பாடம் ஐயா. 4ஆம் பாடத்துல வருது. 4ஆம் பாடத்திலே வருது. இன்னைக்கு எங்க ஊர்ல இன்னைக்கு சரியான வெயில். இன்னைக்கு கோபிச்செட்டி பாடத்துல மண்டை புழக்கிற வெயில். இங்க கூட அப்படிதான் இருக்கு. ஐயோ, நேத்து லேசா மழை பெஞ்சு முந்தாடத்து மொத்தமா 20 நிமிஷம் தான் மழை பெஞ்சது. சும்மா சொர 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 சொரன்னு ஆடியே முடிய போகுது. 2 நாள் ஆடியே முடிய போகுது. 2 நாள்ல ஆடி முடிய போகுது. ஆடியில பெருக்கெடுத்து ஓடும்பாங்க. ஒரு புடலங்காயும் காணும். அடமழை பெய்யுது, மழையா ஒரு தூத்தல கூட காணோம் எங்க ஊர்ல. வெயில் கொள்ளுன்னு எடுக்குதுங்க. வெயில் இப்ப பாருங்க மூஞ்சி பாருங்க அப்படியே வேகுது. எனக்கு அப்படியே உட்கார முடியல. இங்க கூட அப்படிதான் இருக்கு. நல்ல சரியான வெயில் காயுது இன்னைக்கு. வெயில் காய்ச்சுது. சரி. தூய்மை அருளூன் சுருக்கம் பொறை செய்வை வாய்வை வளர்த்தலை மற்றிவை காமம் களவு கொலை என காண்பவை நேமி ஈரைந்து நியமத்தானமே அப்படின்னு திருமூலர் வந்து சொல்றாரு. 557வது பாடல்ல. அதை நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. இப்போ இதுல வருது. எங்க பாருங்க. அவர் வந்து திருவள்ளுவருக்கு மூத்தவரை தான். திருமூலர். சரியா? ஆமா. பாருங்க 556வது பாடல்ல முதல் பரிணாம சித்தாந்தத்திலே வந்துருச்சு.
பரிணாம சித்தாந்தம் முதல் பாடத்திலே வந்துடுது. முதல் பாடத்திலே பார்த்தீங்கன்னா 36வது பக்கம் எடுங்க. 34, 35, 35ஆம் பக்கம் 556வது பாடல். 35ஆம் பக்கம் 550 பாடல்ல தூய்மை அருள்வும் சுருக்கம். இந்த தூய்மை செய்வதன் மூலமாகவே அருளை தருகின்ற சதை பிண்டம் சுருங்க வேண்டும். என்ன அர்த்தம்? தூய்மை செய்வதன் மூலமாக உடம்பு சுருங்கணும். சக்கரை நோயில, புற்றுநோயில, மூட்டு வலி வந்து உடம்பு கெட்டு போய் திங்க முடியாம சுருங்கிறது. அது சுருக்கம் கிடையாது. அது நோயினால இழைச்சு போய் சாவறது. நோயினால இழைச்சு போய் சாப்பிடுது. புற்றுநோய் வந்து எங்க அம்மா புற்றுநோய் வந்து எலும்பு தூளா மாதிரி செத்து போச்சு. எங்க அப்பனுக்கு சக்கரை நோய் வந்து எலும்பு தூளா மாதிரி செத்து போனாங்க. அது வேற. அழுகி போறது என்னது? அழுகி போய் சாப போறது கலைஞரா தப்பிச்சுக்கிடுது. அழுகி போய் சாக போறது பரமேஸ்வரி தப்பிச்சுக்குது. இப்படித்தான் எல்லாருமே போண்டா கோழி ஊற நீங்களே அதை இழைச்சிட்டீங்க. இன்னும் நிறைய போண்டா கோழி இருக்குல்ல, அதெல்லாம் கரையும். பிரினதெல்லாம் வந்து ஏகப்பட்ட வெயிட் தானே, அதுல கரைஞ்சி அப்படியே சேர அப்படியே தண்ணி மாதிரி கரைச்சி போயிடும். புரியுதா? எல்லாம் தின்னு அப்படி சும்மா உட்கார்றது தானே. அது வந்து இயற்கை அப்படிதான். அது திண்ணி பண்டாரங்கிறது எல்லாருமே, நானும் நீங்கள் எல்லாரும் திண்ணி பண்டாரம் தான். விவரம் தெரியாத காலத்துல திண்ணி பண்டாரம் தான். என்னது? ஆமாயா, எல்லாருமே தின்னதுதான். எல்லாருமே தின்னு கட்ட பரம்பரை தானே. பிச்சைக்காரன் வந்து வீடு விட போய் திங்கிறான். அதை இழைச்சிருப்பான், சில இடத்த கொளுத்திருப்பான். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பிச்சைக்காரன் பிச்சை எடுக்க நேரம் எங்க போயிடுற, கோயிலுக்கு போயிடுறான். நல்லா 2 வேலை போட்டுறானுங்க. ஃபுல் கட் கட்டிட்டு வந்துடுறான். என்னது? நல்லா திங்க வேண்டியது கோயில் முன்னாடி, நல்லா திங்க வேண்டியது கோயில் முன்னாடி படுத்துக்க வேண்டியது. கோயில் முன்னாடி அங்கேயே பெயிண்ட்டு மண்டுட்டு அது குளத்தரத்துல ஆற்றை குளச்சிட்டு பாடி வந்து படுத்துக்க வேண்டியது. 2 வேட்டி இருந்தா போது எப்படி பிச்சை எடுத்துட்டு அப்படி படுத்துக்க வேண்டியதுதான். காலையில 11 மணி ஆச்சே போய் ஒரு ஃபுல் கட்டு கட்டிக்க வேண்டியது. அப்புறம் ஃபுல்லா தின்னு தூக்க வேண்டியது தானே. ஃபுல்லா படிச்சுட்டு தூங்குறதா வேலை. சோறு இலவசமாக எப்போ சாவு வருட்டு. ஓசியில சோறுன்னா அத சோறு கண்ட இடமே சுகம்பாங்க. என்னது? சோறு கண்ட இடமே சுகம். அதனாலதான் வள்ளலார் மடத்துல பாருங்க. வள்ளலார் மடத்துனா அங்க எங்க நெய்வேலியில வடலூர்ல நான் போய் பார்த்தேன். அந்த கோயிலை சுத்தியும் பார்த்தேன். ஒரு 500 பிச்சைக்காரன் படுத்துக்கிட்டே இருக்கானுங்கன்னா. வள்ளலார் உயிரோட வந்தாருன்னா என்ன பண்ணுவாரு சொல்லுங்க? வள்ளலார் உயிரோட வந்தாருன்னு வச்சுக்க என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு சொல்லுங்க? வள்ளலார் உயிரோட வர்றாருன்னு வச்சுக்கோங்க. அந்த பிச்சைக்காரன் பார்த்து படுத்து தூங்குங்கப்பான்னு சொல்லுவாரா இல்ல என்ன பண்ணுவாரு? மூளை இல்லையான்னு கேட்பாரு. மூளையிலுமே கேட்பாரு. கையில என்ன எடுப்பாரு தெரியுமா? கம்பு எடுப்பாருங்களா? சொல்லு, நீங்களே சொல்லுங்க. தைரியமே சொல்லுங்க. என்ன பண்ணுவாரு? ஏன்னா அந்த 500 பிச்சைக்காரன் பாத பூசை பண்ணுவாரான்னு கேக்குறேன். இல்ல உழைச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லுவாரு. அப்புறம் அறிவு இருக்கான்னு கேட்பாரு. அப்புறம் அவன் அப்படி தூங்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கங்க. அப்படி அவன் தூங்கிட்டே இருந்தான், சொல்லியும் கேட்கல, தூங்கிட்டே இருந்தா அவருக்கு என்ன ஆகும்? அப்புறம் என்ன பண்ணுவாரு? பாத்தியாரு கோவம் வந்து என்ன பண்ணுவாரு? அடிப்பாரு, திட்டுவாரு. இவர் என்ன அன்பா ஒழுகிட்டு இருப்பாரா? ஆமா இல்லையா? இன்னைக்கு போய் பாருங்க வடல எல்லாத்தையும் அடிச்சு துரத்துவாரு ஐயா. இதத்தான் இயேசுநாதர் அப்பவே பண்ணாரு. இயேசுநாதர் அந்த கோயிலை சுத்தி வியாபாரி வந்துட்டானுங்க. அதாவது தேவனுடைய ஆலயம் கண்டர் குகையாக மாறிவிட்டது. அதாவது வியாபாரி வந்துட்டு கோயிலை சுத்தி வியாபாரி வந்துட்டானுங்க. கோயிலை சுத்தி வியாபாரி வந்துட்டானுங்க. இன்னைக்கு கோயிலை சுத்தி வியாபாரம் நடந்துட்டு இருக்குது. எல்லாமே வியாபாரம் தான். அப்புறம் அவர் கோபம் வந்து சாட்டை எடுத்து அந்த வியாபாரிகள் பூரா அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏண்டா தேவனுடைய ஆலயம் சொல்றேன், அதை சுத்தி எதுக்கட நீங்க எதுக்கடா வந்தீங்கன்னு கேக்குறாரு. சாதாரண மனிதன் வந்துட்டு போறதானே. இப்ப பாருங்க கோயிலை சுத்தி எல்லாம் பிசினஸ் சென்டர். அதுல ஆட்டையை போடுறது, திருடுறது, உண்டியிலேயே திருடுவானுங்க. பூசாரில இருந்து இதெல்லாம் நடக்குது. இப்ப அப்பவே தட்டி கேட்டாரு. அது ஒரு தடவை சாட்டை எடுத்தாரு. அந்த கோபத்துல இந்த வியாபாரிகளும் சேர்ந்து இவரை கொல்ல வேணும்னு சொல்லிட்டுதான் இவரை மேல பொய்யான கதைகளை சொல்லி அந்த பீதுருன்னு எவனோ ஒரு அரசன், அந்த அரசன் பொய் சொல்லி இவனை கொல்லணும் அப்படிங்கிறாங்க. அவன் சொல்ற, ஏண்டா என்னடா கரெக்டா தானே கேட்டிருக்கிறேன், நீங்க எதுக்கு அங்க வியாபாரம் பண்றீங்க? இல்ல பொய்யான கதைகளை சொல்லி அந்த மன்னனை வந்து மதிமயக்கி அந்த மன்னன் என்ன முழுமுண்டான். ஆனா அவன் மேல எந்த தப்பும் இல்ல, நீங்க பெரிய பணக்காரனுங்க, இது வம்பா போச்சு, நான் எதுவும் அவனை தண்டிக்கிற மாதிரி இல்ல, நீங்க என்னமோ பண்ணுங்கடான்னு போயிட்டான். நீங்க என்னமோ
பண்ணுங்கடா. பண்ணாங்க. மன்னர் கண்டுக்காம விட்டான். மன்னர் என்ன பண்ணான்? கண்டுக்காம விட்டான். அவனுக்கு என்ன பண்ணானுங்க? பொய் சொல்லி இவரை சிலுவையில ஏத்திட்டானுங்க. இவர் என்ன பண்ணா? மூச்சு பயிற்சி பண்ணி உள்ள போயிட்டு, மூச்சு பயிற்சி பண்ணி செத்த மாதிரி நடிச்சிட்டாரு. மூச்சு பயிற்சி பண்ணி செத்து போயிட்டான். அப்ப ம். சிலுவையில செத்துட்டா கீழே இறக்கி போடணும்னு சட்டம். சிலுவையில ஏத்தணும்னு செத்து போயிட்டா உயிர் வந்து எப்பயுமே சிலுவையில ஏத்துனா ஒரு 3 நாள் 4 நாள் துடி துடித்து சாகும். கழுவுல ஏத்துவாங்க. அந்த காலத்துல கழுவுல ஏத்துவாங்க. தப்பு பண்ணா அந்த கழுவு ஏத்தி கொலை செய்வாங்க. நடுவுல மேல கூர்மையான தேக்கு மரத்துல கூறு ஆணி மாதிரி கூறு செஞ்சு உட்கார அது மேல தூக்கி திருடன் தூக்கி உட்கார வச்சிருவாங்க. அதை ஆசனத்துல பொத்துட்டு அப்படியே போகும். பொத்துட்டு அப்படியே ஜீருன்னு நின்று அப்படியே விரைச்சி போய் நின்று அப்படியே மெல்ல மெல்லமா மேல சாகருக்கு 3 நாள் ஆகும் 4 நாள் ஆகும். அதான் கழுவுல ஏத்தி கொலை செய்யறதுன்னு பேரு. இது அதான் கற்பழிச்சவனுக்கு அதான் தண்டனை. கற்பழிச்சவனுக்கு அதான் தண்டனை. அப்ப 4 நாள் ஆகும். அதே மாதிரி இயேசுநாதர் தூக்குல போட்ட அந்த தூக்குல போடுற அந்த இதுல சிலுவையில் ஏத்துறாங்க. அவரு மூச்சை அடக்கி செத்த மாதிரி படுத்துன்னு அவர் தூக்கி கீழே போட்டாங்க. அப்புறம் அந்த சாகாதவனை வந்து என்ன பண்றாங்க? அடிச்சு கொண்டு சாகடிக்கிறாங்க. அந்த அது ஒரே இடத்துல 3 நடக்குது. 3 சிலுவை இருக்குது. 2 பேர் திருடர்கள். இவர் வந்து மூச்சு போய் சொல்லி சுவாசம் பண்ணி அப்படியே மூச்சு அடக்கிட்டாரு. இவர் யோக பயிற்சி தெரிஞ்சிருக்குது. இறங்கி கீழே போட்டாங்க. இறங்கி போட்டுக்கொண்டே கடலண்டை போட்டாங்க. அவரு என்ன பண்ணாரு? மூச்சு அடக்கிறத வெளியே கொண்டு வந்து பார்த்தா அங்க யாருமே இல்லை. உடனே வெளியே வந்துட்டார். உடனே இதெல்லாம் ஒரு கதை. இதெல்லாம் அப்படி நடந்து மற்றவனுக்குலாம் வேற. மற்றவங்களாம் அடிச்சு மற்ற 2 பேர்த்தையும் அவன் உயிர் இருந்தங்காட்டி 3 நாள் கழிச்சு உயிர் இருக்குதான்னு சொல்லிட்டு அவனை கொண்டு சாவடிக்கிறாங்க அந்த திருடனை. இவர் போட்ட உடனேக்கே மூச்சு அடக்கம் பண்ணிடுறாரு. அப்ப இவர் இறந்துட்டாருன்னு இவன் கற்பனை நினைச்சிட்டாரு. இவன் தூக்கி கொண்டு ஒரு கல்லறை வைக்கிறாங்க. அவர் அன்னைக்கு விடுமுறை நாள். விடுமுறை நாள் கேட்டு யாரும் கண்டனம் இருக்க மாட்டாங்க. அப்புறம் பார்த்துக்கிட்டாரு, வெளியே வந்துட்டார். அவ்வளவுதான். இதெல்லாம் ஒரு கதை. இதெல்லாம் இயற்கை சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடக்குது. அதிசயமே கிடையாது. அதாவது அதிசயமே கிடையாது. இப்ப உங்க நோய் குணமாகுது எப்படி அதிசயமா இருக்கும்? அது தானா குணப்படுத்துது. அது எப்படி மாவு பிணையறீங்க? கேட்கலையா? எப்படி மாவு பிணையறீங்க? ஆமாய்யா. எப்படி உங்க கண் முன்னாடி பாக்குறாங்களா இல்லையா? அப்ப உணவு பழக்கத்தை விட்டுருக்கிறீங்க. உணவு பழக்கத்தை விடுக்கிறப்ப உடம்பு தானாவே வெறும் காத்துல இருக்கிற நியூட்ரான் புரோட்டானோட சேருது. காத்துல இருக்கிற நியூட்ரான் புரோட்டானோட சேருது. காத்துல இருக்கிற நைட்ரஜன் என்னவா மாறுது? புரதமா மாறுது. இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாம மாறுது. கண்ணுக்கு தெரியாம மாறுது. வாய்க்கு போகணும் அவசியம் இல்ல, நுரையீரலுக்கு போகணும் அவசியம் இல்லை. நேரடியே செல்லுக்கே போயிருது. நேரடியே செல்லு அணுசெல் கோடி பல லட்சம் ட்ரில்லியன். நம்ம தோல்ல மட்டும் 1 சென்டிமீட்டர்ல மட்டும் பல கோடி செல் இருக்குது. 1 சென்டிமீட்டர் என்னது? 1 சென்டிமீட்டர் நீளம். ஒரு பருப்பு துவரம் பருப்பு அளவுல இருக்கிறதுல பல கோடி செல் அதெல்லாம் வெளியிருந்து உறிஞ்ச ஆரம்பிக்கும். வெளியிருந்து அப்படி எத்தனை கோடி உங்க உடம்புடைய பரப்பளவு எவ்வளவு தெரியும்? கிட்டத்தட்ட 6 சதுர மீட்டருக்கு மேல வரும். உங்க தோலெல்லாம் உளிச்சோம்னா அவ்வளவு வருது. அத்தனையும் செல்லு ரீசார்ஜ் ஆகுது. வெளியிருந்து அப்படி உறிஞ்ச ஆரம்பிச்சது. எப்போ? அந்த சளி இல்லாமல் இருந்தால் போதுமானது. என்னது? அப்ப சளி இல்லாத பொழுது நீங்க அது வேகமா உறிஞ்சிருது. அதனால நீங்க நோய் வரல, ஒண்ணும் வரல. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? அந்த சளி உற்பத்தி ஆகிற இறப்பினுடைய சுரப்பையே நீங்க கட்டுப்படுத்துறீங்க. அதுதான் பரிணாமம் உனக்கு கொடுத்த வாய்ப்பு. பரிணாமம் என்ன சொல்றதுன்னா, மசுறு எப்படி தேவையில்லையோ அதெல்லாம் தேவையில்லாம தான் இருக்குது. நிறைய உறுப்புகள் தேவையில்லை. ஆனால் அது சும்மா இருக்குது. இப்ப எப்படி நீங்க 10வது படிக்கிறீங்க, ஆனா 1வது தான் மேல வந்தீங்க. 1வது படிக்கிறவன் படிச்சுட்டு தான் இருப்பான். 1வது படிக்கிறவன் படிச்சுட்டு தான் இருப்பான். 2வது படிக்கிறவன் படிச்சு அதை 3 படிச்சுட்டு தான் இருப்பான். நீங்க திருப்பி 1வது வரக்கூடாது. நீங்க திருப்பி நீங்க 10ல இருந்து எதுக்கு போகணும்? 11, 12, 13, 14, 15 அப்படித்தான் நீங்க போயிட்டு இருக்கணும். அந்த மாதிரி தான் உங்களுடைய பசி என்பது ஒரு எச்சம். அது தேவையற்றது. என்னது? அதனால அதுக்கு வேலை கொடுக்கறதில்ல. அதுக்கு அதனால என்ன தேவையற்றதுங்கிறதுக்காக நீங்க உங்களை கொலை செஞ்சுக்குவீங்களா? இல்லையா? தேவையற்றதுங்கிறதுக்காக உங்களுக்கு கத்தி எடுத்து இறப்பை வட்டம் போட்டு எடுத்துருவீங்களா? இல்லையா? ஏன்னா உங்க உயிருக்கு நீங்க தீங்கு செய்யக்கூடாது. உங்க உயிருக்கு அதாங்க திருவள்ளுவர் சொல்லுவார், உற்றநோய் நோன்றல் உயிருக்கு ஊறுகன் செய்யாமை. உற்றநோய் என்று சொன்னால் பிறவியில ஏற்பட்ட அந்த நோயை அமைதிப்படுத்துவதும். பசின்னு வந்தா அந்த பசின்னு வந்தா இயற்கையின்படி அது கடுமையான விஷ நீர், கடுமையான வெப்ப நீர். அந்த வெப்பத்தை தணிப்பதற்கு, அது ஒரு வெப்பம், அது ஒரு சூடு, அதை அமைதிப்படுத்துறதுக்காகத்தான் குளிர்ச்சி உள்ள போடுறேன். என்னது? குளிர்ந்த தண்ணீர். இப்ப நான் டீ குடிக்கிறேன், அது வேற. அது பசிக்கு உணவு. நான் டீ குடிக்கிறேன் அல்லது சர்பத்து குடிக்கிறேன்
அல்ல இளநீர் குடிக்கிற அல்லது எலுமிச்சை சாறு குடிக்கிற, அதெல்லாம் வேற, அதெல்லாம் வேறு. நீங்கள் பசி வரும் பொழுது தண்ணீர் குடித்தால் அது அமைதி அடைந்து விடும். என்னது? அமைதி அமைதி அடைந்து தண்ணீர் குடித்தால். வெப்பம். இப்ப அடுப்புல வெப்பம் நிறைய போச்சு, திடீர்னு தண்ணி ஊத்துறீங்க, டக்குன்னு வெப்பம் குறையுதே இல்லையா? ஆமையா ம். சோறு பொங்குறப்போ திடீர்னு அந்த குச்சியெல்லாம் உருவி விட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சிங்கன்னா சோறு கொதிக்க தண்ணி அது அடங்குதா இல்லையா? ஆமா. ஆமா பொங்கல் வர்றப்போ அந்த பொங்கி வர்றப்ப மேல தண்ணி ஊத்துவாங்க, டப்புன்னு அடைக்கிறதே இல்லையா? அப்ப ம். வெப்பத்துக்கு நேர் எதிரானது குளிர்ச்சி. வெப்பத்துக்கு நேர் எதிரானது குளிர்ச்சி. குளிர்ச்சி. அப்ப வயிறுல அந்த உப்புசம் வரும்பொழுது அந்த பசிங்கிறது கொடூரமான வெப்பம். அந்த வெப்பத்தை என்ன பண்றீங்க? அமைதிப்படுத்துறீங்க. அமைதிப்படுத்துறப்போ உள்ள ரத்த மண்டலம் சுத்தமாகுது, நரம்பு மண்டலம் எல்லாம் சுத்தமாகி உங்களை உயிர் வாழ வைக்கிறது. நீங்க தண்ணிக்கு போதில போண்டா வந்தீங்களா, தண்ணிக்கு போதில பிஸ்கட் இருந்தீங்களா, தண்ணிக்கு பதில காப்பியும் குடிக்கல, தண்ணிக்கு பதில இட்லி இருந்தீங்களா, அதெல்லாம் வேற. அது வந்து சூழ்ச்சியால் பசியை வெல்ல நினைப்பது. அப்பத்துக்கு வந்து பசி நின்று போயிரும். நல்ல ருசியா இருக்கும். இப்ப நான் கூட இப்ப காப்பி குடிச்சிட்டு வரேன், பசி நல்லா இருக்கு, நல்லா ருசியா இருக்கு. ஆனால் அது என்ன பண்ணு, மெல்ல மெல்ல உள்ள சேர்ந்து என்னை கொலை செய்யும். அது எனக்கு தெரியாது. அது எனக்கு தெரியாது. தண்ணியை தவிர மீதி எல்லாமே தவறான உணவு. ஏன்னா உணவு தீங்கு உணவுக்கும் உணவு அவ்வளவுதான். அது உணவு பழக்கத்துல வருது. அது தப்புன்னு சொல்ல மாட்டேன். அது உங்க உணவு பழக்கம். அது இயற்கை உணவு பழக்கம் என்பது பசியை சாந்தப்படுத்த வேணும்னா இயற்கை முறை. அது குளிர்ந்த தண்ணி தான் போடணும். என்னது? குளிர்ந்த தண்ணி. இப்படின்னு சொன்னா ஒரு பானையில என்ன ஒரு பதமா இருக்குமோ, ஒரு அண்டாவில எப்படி பதமா இருக்குமோ அதுதான். அந்த காலத்துல பானையில தான் பிடிச்சி வைப்பாங்க. அந்த பானை தண்ணி எவ்வளவு இருக்கு? 30 டிகிரி இருக்கு. அதுதான் இந்த குளிர். ஏன் குளிர் காலையில இருந்துச்சு குளிர்ச்சியான தண்ணி குடிக்க சொல்றீங்க? இந்த வெப்பத்தை அடக்கிறதுக்கு தான். எதுக்கு காலையில உடம்பு சூடான்னு நான் சொன்னேன்? உடம்பு எதுக்கு குடிக்கணும்? உடம்பு சூடா இருக்குது குடிக்கிறதுக்கு இயற்கை முறை. குளிர்ந்த தண்ணியில தான் குடிக்கணும். ஆத்துல தான் குதிப்பாங்க. ஆத்துல நாங்க சிறுசா இருக்கிற பக்கத்துல ஆறு ஓடுது எங்களுக்கு. எங்க ஆறுக்கு எனக்கு 3 கிலோமீட்டர் தான். ஆறுக்கு எனக்கு 3 கிலோமீட்டர் தான். 3 கிலோமீட்டர் காலையில இருந்துச்சு மிதி வண்டி எடுத்து சொயின்னு அப்படியே போறது. ஒரு 10 பேர் சேர்ந்து போறது. அங்க போட வண்டி நிறுத்துறதுக்குள்ள ஆத்துக்கு விட்டாங்க நெட்டி குதிக்கிறது. நல்லா குளிச்சுட்டு விளையாண்டு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு அவ்வளவுதான், வீட்டுக்கே வரமாட்டோம். காலையில போனா சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அங்கேயே மீனை பிடிச்சி தின்னுட்டு வர்றது. மீனை பிடிச்சி கொக்கு மீன், ஆரா மீன், அபரி மீன், எத்தனை மீன் தெரியுமா? அடேங்கப்பா அந்த காலத்துல எத்தனை மீன். எல்லாம் சந்துக்குள்ள கை விட்டு, நொண்டுக்குள்ள கை விட்டு, நண்டு பிடிச்சி திங்கிறது. அதை பிடிச்சி திங்க எக்கச்சக்கமான மீன் இருக்கும். அதை பிடிச்சிட்டு அங்கேயே வக்கிப்புல் இருக்குது. எல்லாம் வயல்வெளியில பூரா வக்கிப்புல் கிடக்கு. அதை பொறுக்கிட்டு வந்து அந்த வக்கிப்புல்ல போட்டு சுட்டு திங்கிறது. நல்ல ருசியா போறப்ப உப்பு எடுத்துட்டு போயிடும். அதை போட்டு கடையை சுட்டு திங்கிறது. இதெல்லாம் ஜாலி. கோணப்பிடிங்க மரம் என்ன, அப்புறம் பனங்கா மரம் என்ன, அடாடான்னு சொல்ற மாதிரி எல்லாம் பூரா கோணப்பிடிங்க காய்ச்சி கிடக்க, பனை மரம் காய்ச்சி கிடக்க, அதை திங்க வேண்டியதா. கள்ளிப்பழம் வேற, இந்த சமான் செவி கள்ளி வேற, அந்த பழம் இருக்கு. அதை திந்து வாயில பூசிக்கிறது. நாக்கு போற சகப்பா இருக்குன்னு சொல்றது, கண்ணில் பூசிக்கிற எல்லா ரகலையும் பண்ணிட்டு வருவோம். இதெல்லாம் அந்த குழந்தை விளையாட்டு. அப்ப இருந்த ஆரோக்கியம் இப்ப அப்பவே நாங்க நீச்சல் கத்துக்கிட்டோம். இப்படியெல்லாம் எப்படியோ அதெல்லாம் அந்த உணவுலாம் நல்ல உணவு ஐயா. நம்ம சாப்பிடறப்பெல்லாம் அந்த பழங்க, இந்த கோவக்காய், இதெல்லாம் நல்ல உணவுங்க. அப்போ கோவப்பழம். ஆமா சரியா சொன்னீங்க. கோவப்பழம் பத்தி வேலியில பூரா காய்ச்சி தொங்கிட்டு கிடக்கும் கோவப்பழம். அது சாப்பிடுவோம். அதை பொறிச்சு திம்பா. அதோட அவ்வளவு நல்லா ருசி. பாதி பச்சையா இருக்கு, பாதி பழமா இருக்கு. அது ஒரு வித்தியாசமா இருக்கும். இதெல்லாம் என்ன? வேலியில காரக்காய். காரக்காய், அது நல்ல காரக்காய் நல்ல. அப்ப இதுவே காரப்பழம் இருக்குது, வெளிச்சி பழம், காரப்பழம், என்னன்னா அடேங்கப்பா. இந்த காட்டோரத்துல வயல் அதெல்லாம் வந்து அது வேலியா போட்டிருப்பாங்க. எல்லாம் அருமையா இருக்கு. எல்லாம் நமக்கு தேவையான உணவுலாம் அதுல கிடைக்கும். அது கோணப்புளிங்க சொல்ற மாதிரி எங்க பார்த்தாலும் கோணப்புளிங்க மரம் இருக்கு. பனம்பழம், கோணப்புளிங்க மரம், எங்க பப்பாளி மரம் எங்க பார்த்தாலும் கிடக்கும். இப்பெல்லாம் எல்லாம் வெட்டி அடிச்சு நாசம் பண்ணி எல்லாம் போயிடுச்சு. சரி, அப்ப தூய்மை அருளும் சுருக்கம் புரை செய்வி அட்டாங்க யோகத்தில் 2வது படியாக நியமத்தில் 1வது தேவை உள்ளும் புறமும் தூய்மை என்று காணப்படுகிறது. இதில் உள் தூய்மை நீர் உணவினால் மட்டுமே வரும். இந்த விஷயத்தில் பழைய எல்லா நூல்களும் ஒத்து போகின்றன. எல்லா நூல்களுமே உள் தூய்மை. அதாவது மேல சொல்ல பாருங்க, அதுக்கு மேல பாருங்க, அகம் 32வது பாடல்ல பதஞ்சலி யோக சூத்திரம் சாதனைவாதம் 32வது பாடல். சூத்திரத்தின் தமிழாக்கம் விவேகானந்தன் ராஜயோகம். விவேகானந்த ராஜயோகத்துல பதஞ்சலி 32வது பாதம் சாதனை பாடத்தில் அவர் என்ன சொல்றாரு? பதஞ்சலி தூய்மை செய்கிறார். சௌ சந்தோஷம் தபம் ஸ்வாத் ஈஸ்வராய. சௌ என்று சொன்னாலே தூய்மை செய்யும் அர்த்தம். அசூசம் அப்படின்னா அதுஷ்டம் அர்த்தம். சௌன்னு தூய்மைன்னு அர்த்தம். அசூசம்னா அசூசம் அப்படின்னா அடுக்கு பிடிச்சவன்னு அர்த்தம். அசூசை அப்படின்பாங்க. சூசை
சூசம், சூசை, சூசம்னா சௌசம்னா தூய்மைன்னு அர்த்தம். அப்ப பதஞ்சலியும் அந்த நியமத்தில் முதல் விதியில் தூய்மை செய்ய நடத்துறாரு. அதுக்கு சமஸ்கிருதத்துல சௌஷம்னு பேரு. தமிழ்ல என்ன பண்றாரு திருமூலர்? தூய்மை. அப்ப ரெண்டு பேரும் ஒரே வார்த்தையிட்ட பாடம் படிச்சு ஒரே மாதிரி பதில் எழுதுறாங்க. நல்ல வேலையாக திருமூலர் தமிழ்ல எழுதுன காட்டி வெங்கடேசன் ஆராய்ச்சி பண்றதுக்கு சரியா வந்துருச்சு. திருமூலர் சமஸ்கிருதம் எழுதியிருந்தா இந்த புத்தகமே வந்திருக்காது. இந்த புத்தகமே வந்திருக்காது. தமிழர்கள் சொல்லுவாங்க, யார் செய்த புண்ணியமோ அப்படின்னு சொல்ற மாதிரி நல்ல வேலையாக திருமூலர் தமிழ்ல 3000 பாட்டு பாடியிருக்காரு. பதஞ்சலி 175 பாட்டு பாடியிருக்காரு. மொத்தமாவே பதஞ்சலி வைத்தியத்தை பத்தி 175 பாட்டு சொல்றாரு. ஆனால் திருமூலர் 3000 பாட்டு பாடியிருக்காரு. அந்த 3000 பாட்டுல அந்த நியம் தான் ரொம்ப முக்கியம். ஆக நான் சொல்லி நிறைவு செய்யறேன். அப்ப இதெல்லாம் நீங்க முதல் பாடத்துல வருது, நல்லா படிங்க. முதல் பாடத்தை நல்லா மண்டையில ஏத்துங்க. முதல் பாடத்தை ரொம்ப ரொம்ப முதல் பாடமே மொத்தமா 6-7 பக்கம் தான் இருக்கு. முதல் பாடமே மொத்தம் எத்தனை 3 பேப்பர் தாங்க முதல் பாடமே. 3 காகிதம் 6 பக்கம் தான் இருக்கு. 3 காகிதம் 6 பக்கத்தை அப்படியே கரைச்சிடணும். 5.5 பக்கம் ஐயா. 5.5 சரியா சொல்லிட்டீங்க. 5.5 பக்கம் தான் இருக்கு. அதே 5.5 பக்கம் தான் இருக்கு. இது எத்தனை? இதை திருப்பி திருப்பி படிச்சுக்கிட்டே இருங்க. இரவு நாம இதை பத்தி நாம பேச முடிஞ்ச அளவுக்கு நீர் பயிற்சி பண்ணுங்க. முடியாத அளவு முருங்கைக்காய் சாப்பிடுங்க. நல்லாயிட்டு வருது. நல்லாக 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 அப்புறம் நீங்க அரையும் குறையுமா செஞ்சுட்டு இருந்தா போதும். வழியெல்லாம் போனதுக்கு அப்புறம் நல்லா நீங்க நடந்து பாக்குறப்போ நீங்க இன்னைக்கு மாடிப்படி ஏறினால இறங்குங்க தைரியம். நீங்களா மாடிப்படி ஏறலாம். அவங்க கலையில வர்றதுக்கே அவங்கள நொண்டி அடிக்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது அவர் நொண்டி அடிச்சுட்டு அப்படியே தெருள் அடிச்சு விளையாண்டு போய் இந்த டக்கு டக்கு டக்குன்னு 8 பெட்டி 10 பெட்டி தாண்டி போகணும். நொண்டி அடிச்சு தாண்டணும். 10 பெட்டி போட்டு இந்த பக்கம் ஒரு பெட்டி, இந்த பக்கம் 2 காலையும் ஜங்குன்னு குதிக்கணும். அப்புறம் ஒரு காலில் ஜங்குன்னு குதிக்கணும். ஒரு காலில் ஜங்கு போய் அந்த காசு மேல காலை கூட டக்குன்னு அந்த காசு மேல வைக்கணும். அந்த காசை அப்படியே ஒரு காலில் அப்படி தள்ளி விடணும். இதெல்லாம் விளையாட்டா? இதெல்லாம் எந்த காலத்துல எப்படி இல்லை இது விளையாண்டுருப்போம். அந்த மாதிரி இது வரும். இது மரணத்திலே கேள்வி, ஜீரண நீரவே கேள்வி கேட்கறாங்க. இயற்கையா தான் இருக்குது. அந்த ஜீரண நீர் தேவையற்றது. இந்த ஜீரண நீர் பரிணாமத்தின் எச்சம். நகம் எப்படி எச்சமோ பல உறுப்புகள் எச்சம். அதனாலதான் ஒட்டுக்குடல் வெட்டி எடுக்கிறான். அதனாலதான் இறப்பை வெட்டி எடுக்கிறான். ஒட்டுக்குடல் வெட்டி எடுத்தா சாகிறது இல்ல, இறப்பை வெட்டி எடுத்தாலும் சாகிறது இல்ல. உணவு பாதை முழுமையா நீக்கினாலும் சாக மாட்டாங்க. உள்ளே தங்கி இருக்கிற விஷம்தான் ஆளை கொள்ளுமே தவிர உணவு பாதைக்கு ஆரோக்கியத்துக்கு சம்பந்தம் இல்லை. அதனால இது திருவள்ளுவர் அப்போ புரிஞ்சுக்கிட்டாரு. திருவள்ளுவர் புரிஞ்சு காட்டி தான் இறப்பில் இருக்கிற ஜீரண நீர் நிறுத்தி. ஏன்னா ஜீரண நீர் விஷமானது. ஜீரண நீர் உணவை விஷம் பண்ணும். உணவு விஷமா ஆகிறது அந்த வேலை. ஏன்னா உள்ள கிருமிகள் உட்காந்துருக்கும். அது எப்ப அதிகமா லோடு கொடுக்குறோம் அது கோபம் மருந்து. அந்த உணவு விஷமா, அதுக்கு பேர் ஃபுட் பாய்சன். அப்ப ஜீரண நீரே நிறுத்திட்டா மரணமே இல்ல, வாய்ப்பே இல்ல. இது என்ன தெரியுமா? கீரையை போட்டு கூட விஷத்தை எடுத்துட்டு வந்துடும். அதான் விஷயம். என்ன ஆச்சு? கீரையும் காயும் ஏன் அருணாடகிட்ட என்ன சொல்றாங்க? கீரையும் காயும் மிகச்சிறந்த அகத்தூய்மை உணவுன்ட்டாரு. குடலை சுத்தம் பண்றதுல சிறந்த உணவுன்னு சொல்லியிருக்காரு. அதே அதனாலதான் அந்த காலத்துல நீச்ச தண்ணி தான் சாப்பிடுவாங்க. நேரடியா அரிசி சோறு சாப்பிட மாட்டாங்க. நீச்ச தண்ணி. அப்பெல்லாம் அரிசிங்கிறதே கிடையாது. 100 வருஷத்துக்கு முன்னாடி அரிசிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. எங்கேயாவது தின்னு இருப்பானே தவிர அரிசிங்க நெல் வயலே கிடையாது. 100 வருஷத்துக்கு முன்னாடி நெல் வயலே கிடையாது. கம்பு சோளம் தான். கேழ்வரகு. எங்க தண்ணி சேர்த்து இருக்குதோ அங்க போட்டு பழகுனாங்க. தண்ணி சேர்த்து இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஒண்ணு போடுவாங்க. தண்ணி நிறைய நெல்லு போடுறது சோம்பேறிகள். நல்ல சாராயம் சொல்லிட்டு தூங்குறதுக்காக. அது பேர் மருத நிலம்னு பேரு. மருத நில சோம்பேறிகள்னு பேரு. மருத நிலம் பெருகணும் கட்டுதா எல்லா தவறும். விபச்சாரம் தொடங்கின இடமே மருத நிலம் தான். அந்த உணவும் இரவு உணவு மட்டும்தான். காலையிலயும் மதியமும் அந்த நீராகாரம் குடிப்பாங்க. நெல்லு சாதம்னாவே இரவு மட்டும்தான் சாப்பிட்டு படுத்துக்குவாங்க. தூக்கம் வேணுங்கிறக்காக போதை. அதுக்குதான் இந்த போதை. இது வருஷத்துக்கு ஒருக்கா மாசத்துக்கு ஒருக்கா திங்க போய் அதுக்கு பேர் பலகாரம் பேரு. இட்லி பலகாரம், தோசை பலகாரம்னு பேரு. அந்த பலகாரத்தை ஆடிக்கு ஒருக்கா, அமாவாசைக்கு ஒருக்கா, தீபாவளிக்கு. தீபாவளிங்கிறது விளக்கு ஏற்றி விளையாடுறது. வருஷத்துக்கு ஒருக்கா தீபாவளி. இந்த குளிர்காலம் வரும் பொழுது அந்த ஒரு நாள் தீப ஒளி. அது தீபாவளி பட்டாசு விடுறதுல பொய். இவனு விட்டானு பொய் சொல்றானுங்க. தீபத்தை ஏற்றி இந்த ஒளியை வணங்குதல், அவ்வளவுதான். ஒளியை
வணங்குது அதுக்கு தீபாவளி. பட்டாசு விட்டு சாவுடா, பட்டாசு விட்டு சர்ன்னு விட்டு அடுத்த வீட்டுல போய் தீ பிடிச்சி சாவுடா, பட்டாசு வச்சுட்டு எல்லாரும் இன்னைக்கு வருஷத்துக்கு தமிழ்நாட்டுக்கு இத்தனை பேர் வெடிச்சு சாகுறானுங்க. எப்ப நடக்குதுன்னு தெரியாது. இதெல்லாம் வந்து தப்பு தப்பா போயிடுச்சு. மீண்டும் இன்னைக்கு சாயங்காலம் இந்த 1ஆம் பாடத்தை மேடு மேடி படிக்கலாம். அந்த 5 பக்கத்தை திருப்பி திருப்பி படிக்கலாம். பாருங்க, முன்னேறுங்க. சரிங்க வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. சரிங்க நன்றி. நன்றி ஐயா.